ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷஷ் மாம் அண்ட் டேட். நான் தான் உங்கள் பிரியங்கா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இது பார்த்தீங்கன்னா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தான். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அமேசான்ல இருந்து வெஜிடபிள் ஸ்ட்ரீமர் தான் வாங்கியிருக்கோம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து தண்ணியில் வச்சு வேக வைக்காம ஸ்ட்ரீம் பண்ணி வேக வைக்கிறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். அதுக்காக தான் இது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்டபிள் மாதிரி தான். ஸோ நல்லாவே ஓப்பன் பண்ணிக்கலாம். எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபைனல் சைஸ் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. அதே மாதிரி ஸ்டீலில் கொடுத்துருக்கறதுனால உங்கள் ஹெல்த்துக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ரப்பரோ இல்லை பிளாஸ்டிக்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதே போல் இவ்வளோ தூரம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பாத்திரத்தில் வைக்கிறதுக்கான சைஸில் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை காய்கறி வெஜிடபிள்ஸு நீங்கள் எவ்வளோ போடுறீங்க அதுக்கான சைஸ்க்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 3 ஸ்டாண்டு மாதிரி வருது. தென் மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு, அதை நம்ம லிஃப்ட் பண்ணுவோம்ல அதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே லிஃப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் தான் இதில் வந்து ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா சூடு வந்து நம்ம அப்படியே வச்சிரும், ரொம்ப ஹீட் ஆகிடும் இது. ஏன்னா ஸ்டீல்னால ரொம்பவே ஹீட் ஆகிடும். ஸோ வந்து எடுக்கும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக எடுங்க. இந்த மாதிரி 3 ஸ்டாண்டு வரும். கீழே 3 ஸ்டாண்டு வந்து நம்ம நிற்க வச்சுக்கலாம். ஹைட்டும் நல்லா இருக்கு. அதனால நம்ம பாத்திரத்தில் வச்சாலுமே நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸ்டாண்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு. அதே போல் இந்த பின்னாடி வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க, அது மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். ஏன்னா அது வந்து கிழிக்கிற மாதிரி இருக்கு. அதுவுமே இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. நீங்கள் சும்மா வைக்கிறீங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். பட் பேபிஸ் கிட்ட அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் கீழே மாதிரி இருக்கு. நான் லிஃப்ட் பண்ணுறது பார்த்தீங்களா, லிஃப்ட் பண்ண நம்ம அப்படி தான் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்டிக்கு மாதிரி வச்சு லிஃப்ட் பண்ணிக்கோங்க. கையில் ஹேண்டில் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஒரு ப்ராடக்ட் தான். பட் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல. மோமோஸ்லாம் கூட நம்ம வந்து குக்கரில் இல்லை இட்லி குக்கரில் அந்த மாதிரி வேக வச்சு அதை எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு. மோமோஸ்லாம் கூட இதில் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். தென் சோளம்லாம் அது ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். மரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு நீங்கள் இதில் வச்சு ஈஸியாக ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். குக்கரில் வச்சு விசில் வேணும். நீங்கள் மோஸ்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து தண்ணியில் போடவே போடாதீங்க. தண்ணியில் போட்டு வேக வைக்கிறது அது ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு. அது எல்லாமே அந்த தண்ணியிலே போயிடும். அதில் இருக்க அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் ஸ்ட்ரீமர் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.